தக்காளி ரசம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, இந்த பொருளெல்லாம் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், நல்ல பழுத்த தக்காளியாக 4 எடுத்துக்கிறோம். ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அது கூட ஒரு சின்ன பிஞ்ச் புளி சேர்த்துக்கணும். புளி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அரிசி கழுவுன கழுநீர் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளியோட தோல் வெடித்து வரணும், அதுதான் பதம். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். தக்காளியை அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனியா, ஜீரகம் அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவாக எண்ணெய் தான் ஊற்றுவாங்க, ஆனால் நம்ம நெய் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் சமையல் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வந்ததும் காஞ்ச மிளகாய், நசுக்கி வச்ச பூண்டு, அது 2ஐயும் இப்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் பூண்டு வதங்குற அரோமா ரொம்ப நல்லா இருக்கும், வாசனை. கொஞ்சம் கிண்டிட்டு கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியா, ஜீரகம், இதெல்லாம் அந்த பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு தீயை குறைச்சி வச்சு இந்த பவுட்ரை ஆட் பண்ணணும், இல்லைன்னா கருகிரும். மொத்த டேஸ்ட்டுமே போயிடும். சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தீயை கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, வெல்லம், புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். பொதுவாக ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் அந்த தக்காளி பியூரி ஊற்றிட்டு அதை வேக வச்ச தண்ணியும் ஒன்றாவே சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். இது ரசம் பொதுவாக இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அரிசி தண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா அந்த பவுடர்லாம் போட்டதுனால ரொம்பவே திக்காக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கி வச்சு சாப்பாடில் சேர்த்து நல்லா சாப்பிடலாம். பொதுவாக கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி ரசம் செய்கிறது உண்டு. இதில் பருப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்குவாங்க. நான் பருப்பு தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.